ஓம் சாந்தி. மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அச்சானக் எவரெடி. எது வேணுமானாலும் எப்பொழுதும் நடக்கலாம். அதை நம்ம எதிர்கொள்ளணும். எப்பொழுதும் நம்ம தயாராக இருக்கணும். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சை என்பது மார்ச் ஏப்ரலில் தான் நடக்கும். ஆனால் அந்த பையன் மார்ச் ஏப்ரலில் தானே எக்ஸாம், நான் அப்போ படிச்சுக்கலாம் தானே. பிப்ரவரி மாதம் தீவிரமாக உட்காந்து படிச்சிட்டேன்னா மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய பேப்பரில் பாஸ் ஆகிடலான்னா முடியுமா? அதுக்காக தான் ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க, ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சு மறு வருஷம் மார்ச் வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இடையிடையே என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட்டு வைக்கிறாங்க, காலாண்டு தேர்வு வைக்கிறாங்க, அரையாண்டு தேர்வு வைக்கிறாங்க, அப்புறம் முழு ஆண்டு தேர்வில் பாஸ் ஆக்குறாங்க. அதே போல் நாமளும் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் படிச்சுட்ருக்குறோம். நமக்கும் நம்முடைய ஆன்மீக படிப்பை படிச்சுட்ருக்குறோம். அங்கெல்லாம் வயசுக்கு படிப்பு, உடலுக்கு படிப்பு, எங்கள் உயிர் ஆத்மாக்கான படிப்பு. அப்போது இந்த படிப்பில் எப்படிப்பட்ட பேப்பர்கள்லாம் நமக்கு வரும், அதை நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் ஆனால் தான் எங்கே போக முடியும், அடுத்த யுகத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இன்றைக்கி பாபாவும் ஒரு குழு கொடுத்துட்டாரு. ஒரு சொட்டு இந்த ஞானம் கிடைச்சா கூட எங்கே வந்துடுவாங்க, சத்தியத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் அங்கே பதவி, அப்போ பதவி அடையிறதுக்கு தான் நம்ம ராஜயோகம் தினம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த ராஜயோக படிப்பில் நமக்கு என்ன பேப்பர்லாம் திடீர்னு வரும், அதை நம்ம பாஸ் ஆகிறதுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கணும். இது சம்மந்தமான தலைப்பை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு தான் பேப்பர்னால் என்னன்னே தெரியுது. லௌகீக வாழ்க்கையிலையும் பேப்பர் இருக்குது. ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கும் வரைக்கும் அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருக்கும்போது நல்ல செல்லமாக வளர்ந்துட்டுருக்கும். பெண் குழந்தை கன்னியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான வயசு வரும்போது என்ன பண்ணுவாங்க, 16 வயசு 17 வயசு ஆனோன்னு என்ன பண்ணிடுறீங்க, கட்டி கொடுத்துருதீங்க. அப்போ அந்த தாய் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, நீ நாளைக்கு இன்னொருத்தி வீட்டுக்கு போகிற, அங்கே ஒரு மாமியார் இருப்பாள், அவள் திட்டும் போதெல்லாம் என் பேரை சொல்லி தான் உன்னை திட்டுவான். எப்படி தான் உன்னை ஆத்தா உன்னை வளர்த்தாளா, அப்போது நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் தான் காரணமாக இருக்கணும். அதுக்காக அந்த தாய் என்ன செய்வாங்க, நல்ல குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சரியாக கேட்கலன்னா குட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து குழந்தைய சரி பண்ணி கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டில் போனோடனே அந்த குழந்தைக்கு எல்லாம் தான் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்கே போய் எல்லாம் ஃப்ரீயாக செய்யும், கஷ்டப்படாது, பாஸ் ஆகிடும். அப்போ மாமியாரே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்படி அருமையான மருமகள் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்களே, இது எனக்கு மருமகள் அல்ல, இது என்னுடைய மகள். அப்படி தானே? அந்த அளவுக்கு தாய் என்ன செய்கிறா, குழந்தைக்கு எல்லா விதமான படிப்பினையும் கொடுக்குறா. அதே போல் நம்ம இந்த ஆன்மீக படிப்பில் கூட நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய பாப்தாதா பலவிதமான படிப்பினைகளை கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் படிப்பினை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பை படிக்கும்போதே நமக்கு என்ன வருது, அப்பப்போ சோதனை தாள்கள் வந்துக்கிட்டே இருக்கு. வருதா இல்லையா? பாபாட்ட வந்துட்டோம், நமக்கு நோயே வரல. பாபாட்ட வந்துட்டோம், நமக்கு பிரச்சனையே இல்லை. பாபாட்ட வந்துட்டோம், நமக்கு பண கஷ்டம், எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுதா? பாபாட்ட வந்த பிறகு தான் அதிகமான கஷ்டம் வருது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்படி தானே பிரதர்? அதிகமான கஷ்டம் இல்லை, இது அதிகமான பரீட்சை. அப்போ பெரிய பரீட்சையில் பாஸ் பண்ணால் பெரிய பதவியை அடையலாம். அதே போல தான் இங்கேயும். அப்போ நமக்கு எந்த விதமான அந்த பரீட்சைகள்லாம் வருது, டெஸ்ட் பேப்பர்லாம் வருது, அதை பார்க்கணும் தானே. அப்போது பாபாட்ட வந்தது மட்டும் இல்லை, பாபாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர்லாம் இருக்குது. ஆனால் அங்கே சீரியஸாக நம்ம அதை கால்குலேட் பண்ணலை. ஏதோ வந்தோம் போனோம் வந்தோன்னு இருந்தோம். பாபாட்ட வந்ததுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பேப்பர்லேயும் பாஸ் ஆகணுங்கிற குறிக்கோளோடு இருக்கிறோம். அப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ உங்களுக்கு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இது எல்லாம் எதனால் வருது? கர்ம வினை, முற்பிறவியில் செய்த கர்ம வினை.
என்ன பாவம் செய்தோமோ நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறோம். நம்ம பாபாட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னாலே, பாபா குழந்தை ஆகிவிட்டோம் என்றாலே நம்ம உலகிய கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? அதனால பாபாட்ட வந்ததுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னுடைய பூர்வீக கணக்கு, என்னுடைய விதி அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? சொல்லுங்க தைரியமா. டெஸ்ட் பேப்பர். அப்போ விதி, தலையெழுத்து, என்னுடைய கர்மம்னு சொல்லும்போது அழுதுகிட்டே இருப்போம். டெஸ்ட் எழுத போறோம்னா எப்படி இருப்போம்? இந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டா ப்ரொமோஷன், 1லேருந்து 2, 2லேருந்து 3 ப்ரொமோஷன் ஆகிட்டே போயிட்டு இருப்போம். அதனால பாபா குழந்தை ஆனதுக்கு பிறகு நமக்கு எந்த பிரச்சனைகள், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன நினைக்கணும்? எனக்கு இது டெஸ்ட் பேப்பர். அப்போ இன்னைக்கு என்னதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? என்னுடைய கர்ம வேணும், நான் செஞ்ச கர்மம், என்னுடைய தலையெழுத்து, எனக்கு விதிக்கப்பட்டது, இதை இன்னைக்கு புல் ஸ்டாப் வச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனையை நீ எப்படி எடுத்துக்க போறீங்க? நான் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறேன். என்னைக்கு பாபா குழந்தை ஆயிட்டோமோ அன்றைக்கே எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டோம். அப்போ எக்ஸாம் ஹாலில் என்ன கொடுப்பாங்க? கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. எதுலெல்லாம் கொஸ்டின் வரும் அதையும் பார்க்கணும்ல. முதல்ல கொஸ்டின் பேப்பர் எதில் வரும்னா, நமக்கு நெருக்கமாக, நமக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு மூலமாக வரும். வருதா? உடம்புல ஏதாவது நோய் வருது, ஏதாவது இந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது. உடனே என்ன ஜென்மத்தில் எந்த கர்மம் செஞ்சனோ இந்த உடம்பு இந்த தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த உடல்ங்கிற வியாதியிலேருந்து, இந்த டெஸ்ட் பேப்பர்லேருந்து நாம் பாஸ் ஆகணும். இப்போ அதுக்குண்டான வழிகள் என்ன, அதை நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த உடல் சம்மந்தப்பட்ட பேப்பரில் எப்படி பாஸ் ஆகணும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான், அது கடைசியில் கிடைக்கும். அடுத்தது நம்முடைய சம்பந்தம். உடல் முதலாவது சம்பந்தத்தில் இருக்குது. நம்ம பிறந்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் சம்பந்தம் எது? வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு என்ன கிடைச்சிருது? தாய் வயிற்றில் இருக்கும்போதே முதல் சம்பந்தம் உடல். வெளியில் வந்ததுக்கப்புறம் இது தாய் தந்தைங்கிற உறவு வருது, உடலாச்சு. அதுக்கப்புறம் சம்பந்தங்கள் மூலமாக வருது, உறவினர்கள் மூலமாக வருதா இல்லையா? ஏதாவது ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதையும் என்ன நினைக்கக்கூடாது? கர்ம வினைன்னு நினைக்கக்கூடாது. இந்த பேப்பர்லையும் நான் பாஸ் ஆகும். உறவினர்கள் என்ற பேப்பர்லையும், அவர்கள் தரக்கூடிய பேப்பர்லையும் பாஸ் ஆகணும். அடுத்தது கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் என்ன பண்ணுது? மனசை டிஸ்டர்ப் பண்ணுது. கர்மேந்திரிகள் தன் வசம் நம்மளை இழுத்து மனசை அலைக்கழிச்சிருது. அப்போ என்ன பண்ணணும்? கர்மேந்திரியங்கள் மீதும் வெற்றி அடையணும். அப்போ கர்மேந்திரியங்கள் மீதும் நம்ம பாஸ் ஆகணும்னா, கர்மேந்திரத்துக்கு ராஜா யாரு? ஆத்மா இல்லை. ஆத்மாவில் முக்கியமான சக்தி எது? மனசு. மனதின் மீது வெற்றி அடையணும். மனது கர்மேந்திரின் மீது வெற்றி அடையணும். அப்புறம் மனசும் தன் வழி போயிடக்கூடாது. சுபாவம் சம்ஸ்காரம் வசமாகி மனசு தன் வழி நடக்க ஆரம்பிச்சிடும். அதுலேயும் டெஸ்ட் பேப்பர் வரும். சுபாவம் சம்ஸ்காரம் மனசை பாதிக்கும். அப்போ மனசை அந்த சுபாவம் சம்ஸ்காரம் எது பாதிக்குதோ அந்த சுபாவ சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளணும். அப்போ பாபாட்ட வந்ததுக்கு பிறகு பாபா நமக்கு எந்த சுபாவம் சம்ஸ்காரத்தை கடைபிடிக்க சொல்கிறாரோ அந்த சுபாவம் சம்ஸ்காரத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது மனசு என்னாயிரும்? கண்ட்ரோலில் வந்துடும். சரிதானா? அப்போது முதலாவது உடல், உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்கள், கர்மேந்திரங்கள், ஞான ஏந்திரியமாக இருக்கக்கூடிய மனசு. அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மனசை பாதிக்கிறது சுபாவ சம்ஸ்காரம். அந்த சுபாவ சம்ஸ்காரத்தில் எதை கொண்டு வரணும்? பாபா நமக்கு என்ன சுபாவம் சம்ஸ்காரத்தை கடைபிடிக்க சொல்கிறாரோ அதை கடைபிடிக்கணும். அப்போ என்ன ஆகிடும்? மனசு செம்மையாகிடும். அப்போ மனசு செம்மையாகும் பொழுது புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். புத்தி எல்லாருக்கும் நல்ல புத்தி தான் இருக்குது. பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய புத்தி தெய்வீக புத்தியாக மாறி இருக்குது. ஆனால் தெய்வீக புத்தி சில நேரங்கள் என்ன ஆயிடுது? குழம்பி போயிடுது. ஏன்னா மனசு ராங் வேலை கூட்டிகிட்டு போயிடுது. இப்போ நம்ம மனசை என்ன பண்ணிட்டோம்? இந்த மனசில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுபாவ சம்ஸ்காரத்தை மாற்றி அமைச்சிருந்தோம். அப்போ என்ன சுபாவத்தை கொண்டு வரணும்? அப்போ பாபா நமக்கு எல்லாத்துக்கும் பாபாவுடைய குழந்தை ஆன உடனே ஆதி ஸ்வரூபம், அனாதி ஸ்வரூபம், அதை நீங்கள்
ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடிக்கடி நம்முடைய ஆதி சொரூபம் அனாதி சொரூபத்தை நம்ம மனசில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனசு ஏற்கனவே இந்த பழைய சுபாவ சம்ஸ்காரத்திலேருந்து பாபா சொல்லக்கூடிய புதிய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு மாறிடுது. என்னுடைய அனாதி சொரூபம் என்னது? அனாதி பரந்தாமத்தில் நம்ம ஆத்மா எப்படி இருக்குது? நிராகார ஆத்மா. நிராகார ஆத்மானா சரீரமற்ற அசரீரியான நான் ஆத்மா. எனக்கு இப்போ சரீரம் கிடையாது. சரீரம் இருந்தால் தானே சரீரத்தினுடைய சுபாவம் சம்ஸ்காரம் சரீரத்தினுடைய விகாரங்கள்லாம் வரும். நான் அனாதி சொரூபத்தில் நிராகார பரந்தாமத்தில் நிராகார பாபாவோட நெருக்கத்தில் இருக்கிறேன். அப்போ நிராகார பாபாட்ட என்னென்ன குணங்கள் இருக்குதோ சக்திகள் இருக்குதோ அதெல்லாம் நிராகார ஆத்மா பயிற்சி பண்ண ஆரம்பிக்குது. அப்போது உடலில் இருக்கும்போதும் நாம் நிராகார ஆத்மா தான், உடல் இல்லாத போதும் நான் நிராகார ஆத்மா தான். ஆனால் உடல் இருக்கும்போது உடலுடைய கர்மேந்திரம் உடலுடைய சுபாவம் சம்ஸ்காரம் நம்ம ஆத்மாவை நிராகார நிலைக்கு விடுவதில்லை. இப்போ சாகார சரீரத்தில் இருந்து கொண்டே நான் உடலற்ற நிராகார ஆத்மா, என்னுடைய அனாதி சொரூபம் பரந்தாமத்தில் நிராகார அசரீரியாக இருக்கிறேன். என்னுடைய அப்பா நிராகாரராக இருக்கிறாரு. அவருடைய சுபாவம் என்ன? சாந்த சொரூபம், தூய்மை சொரூபம், அன்பு சொரூபம், சக்தி சொரூபம், ஆனந்த சொரூபம். இதை நம்ம என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த தேகத்தின் மூலமாக தேக சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக தேகத்தினுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக தேக உணர்வுல வரக்கூடிய சுபாவம் சம்ஸ்காரத்தின் மூலமாக வரக்கூடிய பேப்பரை நம்ம என்ன பண்ணிடலாம்? பாஸ் பண்ணிடலாம். ஓகே. அப்போது இந்த பேப்பரில் பாஸ் ஆகணுன்னா ஒரு நாள் 24 hour நிராகார ஸ்திதியை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மறுநாள் பாஸ் ஆகிடலாமா? ஒரே நாள் இல்லை ஒரு மாதத்தில் படித்து அந்த பையன் பாஸ் ஆக முடியுதா? ஒரு வருஷம் படிச்சுட்டு அந்த வருஷ அகடமிக் இயர்னு சொல்லுவாங்க. ஜூனில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும், அதுவும் 12 மாதம்தான். ஆனால் ஆரம்பிக்கிறது ஜூன்னால முடிக்கிறது ஏப்ரல் மார்ச் அது மாதிரி வருது. அதே போல் நாமும் இந்த பயிற்சியை தொடர்ந்து பல காலம் செய்தால்தான் இந்த பேப்பரில் என்ன ஆக முடியும்? பாஸ் ஆக முடியும். அப்போ அச்சானக் எப்போனாலும் பேப்பர் வரும். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? எவரடியாக இருக்கணும். எப்படி எவரடியாக இருக்கணும்? பல கால பயிற்சி மூலமாக எவரடியாக இருக்கணும். அதனால தான் 3 சப்தங்களை ஹிந்தியில் சொல்லுவாங்க. அச்சானக், எவரடி, பகு கால் கா அபியாஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 3ஐயும் நம்ம என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். எதுவுமே பயிற்சி இல்லாமல் பலன் கிடைக்காது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த பூமி கர்ம சேத்திரம். கர்மத்தின் மூலமாக தான் நம்ம ஆத்மா தமோ பிரதானமாக கீழான நிலை அடைஞ்சிருக்குது. அதே ஆத்மா நல்ல கர்மங்களை சிரேஷ்ட கர்மங்களை புண்ணிய கர்மங்களை செய்து மீண்டும் புண்ணிய ஆத்மா சிரேஷ்ட ஆத்மா மகான் ஆத்மா சத்துவப்பிரதான ஆத்மாவாக மாறணும். அப்போ எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிறது என்னது? கர்மம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் கர்மத்தை மாற்றினா எல்லாம் மாறிடும். கர்மம் ஈஸியாக மாறாது. கர்மத்தை செய்ய வைக்கிறது யாரு? ஆத்மா. எதன் ஆதாரத்தில் செய்யறது? சுபாவம் சம்ஸ்காரத்தினுடைய ஆதாரத்தில். அப்போ எப்படிப்பட்ட சுபாவம் இருக்குதோ அப்படிப்பட்ட கர்மம் தான் செய்வோம். அப்போ பாபா என்ன பண்ணிட்டாரு? நம்ம ஆத்மாவை மாற்றிட்டார், சரீரத்தை மாற்றலை. நம்ம எல்லாரும் அதே சரீரத்தில் இருக்கிறோம். நம்ம ஆத்மாவுக்கு தான் பிராமண ஆத்மாவை மாற்றிருக்கிறாரு. சரிதானே? அப்போ ஆத்மா எப்படி பிராமண ஆத்மாவை மாறிச்சு? குடுமி வச்சு பூணல் போட்டு நாமம் போட்டு பட்டை போட்டா இல்லை மந்திரத்தை ஓதியா? ஆத்மாங்கிற உணர்வு மூலமா அசரீரி அந்த பயிற்சியை செய்து செய்து ஆத்மாவுடைய சொந்த சுபாவ சம்ஸ்காரத்தை தனக்குள்ள கொண்டுட்டு வரும். அப்போ முதலாவது அனாதி சொரூபத்தை பயிற்சி பண்றோம், நிராகார சொரூபத்தை. அதுக்கு பிறகு எந்த சொரூபத்தில் இருக்கிறோம்? அனாதி சொரூபத்துக்கு பிறகு ஆதி சொரூபம். ஆதியில நம்ம யாரா இருந்தோம்? தேவதைகளாக இருந்தோம். இப்ப தேவதைகள்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? சம்பூர்ண நிர்விகாரி, பியூரிட்டி 100%.
சம்பூர்ண நிர்விகாரி, பியூரிட்டி 100%. அவங்க தான் தேவதைகள். இப்போ சத்தியத்தில் வரக்கூடிய அந்த 9 லட்சம் தேவதைகளும் 100% பியூராக இருப்பாங்க. அந்த பியூரிட்டியினுடைய ஆதாரத்தில் தான் அவங்களுக்கு முதல் ஜென்மம், ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த சமயத்தில் நாம் அங்கே இருக்கணும்னா 100% ஆத்மா எப்படி இருக்கணும்? பியூராக இருக்கணும். இப்போ பியூர் மட்டும் இருந்தால் போதாது, சத்துவ பிரதானமாக இருக்கணும். எப்போ சத்துவ பிரதானமாக ஆக முடியும் ஆத்மா? வெறும் பியூராக இருந்தால் போதாது, அது கூட என்ன இருக்கணும்? தெய்வீக குணங்கள். அப்போ பியூரிட்டி ப்ளஸ் டிவைன் வர்ச்சு ரெண்டு சேர்ந்தாதான் சத்துவ பிரதானம் ஆக முடியும். அப்போ தெய்வீக குணங்களை நம்ம தாரணை பண்ணணும். பரந்தாமத்தில் அனாதி சொரூபத்தில் இருக்கணும்னா அடிக்கடி என்ன பயிற்சி பண்ணணும்? அசரீதி, நிராகாரி, அதனுடைய தன்மைகள் என்னென்ன இருக்குதோ அதை அடிக்கடி மனதில் ஜபிக்கணும். பரந்தாமத்தில் இருக்கும்போது நான் ஆத்மா எப்படி இருக்கிறேன், நிராகார ஸ்திதியில் இருக்கும்போது என்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அதை பயிற்சி பண்ணணும். ரெண்டாவது, தேவதை சொரூபத்தில் இருக்கும்போது எனக்குள்ள என்னென்ன தெய்வீக குணங்கள் பண்புகள் இருக்கணுமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம்னு என்ன அர்த்தம்? அந்த ஸ்திதியில மனசை வச்சுக்கிட்டே இருக்கும். தேவதைகள் எப்படி இருப்பாங்க? தேவதை எப்படி பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? அங்க முகத்தின் மூலமாக அன்று அலர்ந்த மலர்ன்னு சொல்லுவாங்களா, அன்று அலர்ந்த தாமரை போல, அன்று மலர்ந்த தாமரை போல. அப்போ முகம் எப்படி இருக்கும்? புன்னகை பூத்த முகமா இருக்கும். அப்போ முகம் அவ்வளவு புன்னகையோட அழகா சிரிப்பா பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்குன்னாக்க, அப்போ அகத்தின் அழகு எங்கேருந்து வருது? முகத்தில் வருது. அப்போ அகத்தில் என்ன இருக்குது? அகத்தில் என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மாக்குள்ள அந்த தெய்வீக பண்புகளை நம்ம கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகம் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும். அப்போ அனாதி சொரூபத்திலையும் பயிற்சி பண்ணணும், ஆதி சொரூபத்தையும் பயிற்சி பண்ணணும். இது மட்டுமா சொல்லியிருக்கிறாரு பாபா? அதுக்கு அடுத்த சொரூபம் என்ன சொல்றாரு? மத்திய சொரூபம் சொல்றாரு இல்லையா? மத்திய சொரூபம் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? துவாபர யுகத்தில் எங்க இருக்கிறோம்? நம்ம பூஜைக்குரிய தெய்வமாக இருக்கிறோம். அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அவ்வளவுதான், திச்சு கொடுத்துட்டு இருக்குது. இது என்ன பண்ணிட்டு இருக்குது? இதனுடைய அர்த்தம் என்ன? வரங்களை வழங்கிட்டே இருக்குது. அந்த சிலை வரத்தை வழங்கக்கூடிய தன்மை எதுகிட்ட இருக்குதா? அப்போ அந்த சிலை போல ஆகக்கூடிய சைத்தன்ய ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிராமணர்கள் இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து பாபாட்டேருந்து ஆசையை பெற வைக்கணும், பாபாட்டேருந்து சாந்தியை பெற வைக்கணும், சக்தியை பெற வைக்கணும், குணங்களை பெற வைக்கணும். இப்போ சங்கம் யுகத்தில் நம்ம அந்த பயிற்சியை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய சிலையும் அந்த செயலை பக்தர்களுக்கு செய்யும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆத்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய ஞானம் இல்லாத அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு அந்த வரங்களை வழங்கணும். பாபாட்டேருந்து அந்த ஆன்மீக சக்தியை, பாபாட்டேருந்து ஞானத்தை, பாபாட்டேருந்து சாந்தியை பெற வைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை பரப்பணும். அனாதி ஸ்வரூபம், ஆதி ஸ்வரூபம், மத்திய ஸ்வரூபம். இதை நம்ம பயிற்சி பண்ண நம்ம ஆத்மா சங்கம் யுகத்துக்கு வரும் பொழுது இங்கே தான் நமக்கு டெஸ்ட் பேப்பர் இருக்குது. அப்போ அத்தனை டெஸ்ட் பேப்பரையும் நம்ம கிராஸ் பண்ணணும்னா இந்த ஸ்வரூபங்களை இப்போ சங்கமிகத்தில் பயிற்சி பண்ணணும். நம்ம நிராகார உலகத்துக்கு போன பிறகு இதுதான் நிராகார உலகம், நான் நிராகார ஸ்வரூபத்தில் இருக்கிறேன், என் எதிரில் பாபா இருக்கிறாரு, ஒன்றுமே தெரியாது. ஆத்மா அங்கே எப்படி இருக்கும்? சைலண்டாக அங்கே நிராகார ஸ்வரூபத்தில் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு உணர்வு, அதுக்கு வந்து எண்ணங்கள் எதுவும் இருக்காது, சைலண்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறக்க வேண்டிய சமயம் வரும்போது பரந்தாமத்திலேருந்து சத்தியத்தை போய் பிறவி எடுக்கும். இங்கே நம்ம பயிற்சி பண்ணி எந்த கிரேடுக்கு சத்தியத்தில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் வரணுமா, இல்லை சத்தியத்தில் 2-3 பிறப்புக்கு பிறகு வரணுமா, இல்லை சத்தியகம் முடிஞ்சு திரேத்தால வரணுமா, இது எல்லாமே இங்கே நம்ம முடிவு எடுத்துட்டு தான் எங்கே போனோம்? இங்கே பாஸ் ஆகிட்டு தான் எங்கே போனோம்? பரந்தாமத்துக்கு போகணும். அப்போ நமக்கு எல்லா நேரமும் என்ன வரும்?
டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ அத்துணை டெஸ்ட் பேப்பர்லேயும் நம்ம பாஸ் ஆகணும்னா எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த க்ஷண நேரத்தில் இப்போ எப்போ எதுனாலும் நடக்கலாம். அச்சானக்குனா அதான பொருள். நம்ம போகிறதுக்குள்ளே, நம்ம வீட்டுக்கு திரும்பலை, நாளைக்கு உள்ளே இது பெரிய விநாசம் ஏற்படுது. சுனாமி வந்தாச்சு, சொந்த சுற்றங்கள்லாம் போயிட்டாங்க பாபாட்ட, நம்ம மட்டும் இங்கே இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கும்போது பாபா நமக்கு சொல்கிறாரு, குழந்தைகளே விநாசம் ஆயாச்சு, நீங்கள்லாம் வந்துருங்கன்னு கையை தட்டுறாரு. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிறோமா? உடனே இந்த உடலை விட்டுட்டு சூட்சுமத்தில் பிரம்மா பாபா கிட்ட போயிட்டு வந்துட்டேன் பாபா, போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? வீட்டு நினைப்பு வராது. நம்ம சொந்த சுற்றங்கள்லாம் சரீரம் விட்டுருப்பாங்க, அவங்க நினைப்பு வராது. நமக்கு மதிப்பு மிகுந்த விருப்பமான பொருட்களெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம், அதெல்லாம் தண்ணியோட போச்சு. அங்கே போனால் ஒன்றுமே இல்லை, போகவே முடியாது, தண்ணி மயமாக ஆயிடுச்சு, கடல் மட்டம் அதிகமாகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, என்ன பதில் வருது? உண்மையாக சொல்லணும். என்ன பதில் வருது? இல்லை பாபா வருதா? நல்லா யோசிச்சு சொல்லணும். ஏன்னா வீட்டில் ஒரே வெறுப்பு, போய் சேர்ந்தா சார் தான், அதுகளும் போச்சு, நானும் போய் சேர்ந்துருவோம். அந்த வெறுப்புல வரக்கூடாது. அது வந்துல எல்லைக்குட்பட்ட வெறுப்பு, எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், அப்படி இருக்கக்கூடாது. ரெடியா தியாகராஜன் பிரதர்? பேங்க்ல போட்ட பணம், வட்டி கொடுத்த பணம் எல்லாம் கடைசியில் ஞாபகம் வரும். அதில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது நமக்கு எல்லாருக்கும் கடைசி பேப்பர், முக்கியமான பேப்பர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, அதுதான் நம்முடைய கடைசி பேப்பர். ஆனால் அந்த பேப்பரை பாஸ் ஆகணும்னா இப்போ என்னென்ன பேப்பர்லாம் நமக்கு உடல் மூலமாக, மனசு மூலமாக, உறவினர் மூலமாக, உலகிய பொருள்கள் மூலமாக, சொத்து சுகம் ஆசை விருப்பம், இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், இதை உடுத்தணும் அதை உடுத்தணும், வீடை கட்டணும் காரை வாங்கணும், உலகத்தை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்து வர வேண்டாமா? இவ்வளோ பணம் காசு இருக்கு, எத்தனை விருப்பங்கள் ஆசைகள் பற்றுதல்கள் இருக்கோ அத்தனையிலேருந்தும் என்ன ஆகணும்? பாஸ் ஆனாதான் கடைசி பேப்பர் என்ன இருக்குது? நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. அந்த நஷ்டமோகங்கிறது ஒரு உடல் மட்டும் இல்லை, உறவினர் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல நம்முடைய சொந்த சுபாவ சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க. பாபாட்ட வந்த பிறகு கூட நம்ம விட்டுடுவோம்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். பாபா கிட்ட வந்து மனசு உருகி பேசும்போது, பாபா இந்த சுபாவ சம்ஸ்காரத்தை இங்கே விட்டுட்டு போயிடுறேன் பாபான்னு மதுபனில் விட்டுருவாங்க, வட்டியில் விட்டுட்டு போவாங்க. வீட்டுக்கு போனவுடனே பழைய குருடி கதவை திரடின்னு திரும்ப அந்த சுபாவம் வருது, அதே சம்ஸ்காரம் வருது. எங்கேருந்து வந்தது? விட்டுட்டு தானே வந்தோம் பாபாட்ட. ஆக நம்ம முழுமையாக விடலை, பாபாட்ட முழுமையாக விடலை. அப்போ என்னதான் பண்ணுறது பிரதர்? பேப்பர் என்னான்னு தெரிஞ்சாச்சு, அதுக்கு பதில் என்னான்னு தெரிஞ்சாச்சு, திடீர்னு வரப்போகுது அதுவும் தெரிஞ்சாச்சு, ஆனால் நான் எவரடியாக இல்லையே பிரதர், அப்படி தானே வருது. அப்போது என்ன பண்ணணும்னா, இந்த உறுதிமொழியை எடுத்துட்டோம்னா அதை தினம் தினம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாபாட்ட இதெல்லாம் நான் விட்டுட்டேன், அமிர்த வேளையில் எழுந்து பாபா உங்கள்கிட்ட நான் அன்னைக்கு உறுதிமொழி எடுத்தேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். தினம் தினம் பாபாட்ட எதெல்லாம் விடுறேன், இந்த சுபா சம்ஸ்காரத்தை நான் கொண்டுட்டு வர மாட்டேன், நீங்கள் சொன்ன சுபா சம்ஸ்காரத்தை தான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு அந்த உறுதிமொழி எடுத்ததை தினம் தினம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய உகந்த நேரம் எது? அமிர்த வேளை தான். அப்போ நம்ம ஞாபகப்படுத்திட்டோம்னா முழு நாளும் நம்ம தவறு செய்யும் போது யோசிப்போம், ஆஹா பாபாட்ட இன்னைக்கு காலையில் என்ன உறுதிமொழி எடுத்தேன், நான் கோவப்படவே மாட்டேன், இன்னைக்கு ஃபுல் டே சாந்தமாக இருப்பேன், இனிமையாக பேசுவேன், அன்பாக பேசுவேன், கோபம் வரும்போது டக்குன்னு அமிர்த வேளை ஞாபகம் வந்துடும், ஆஹா இன்னைக்கு நான் பாபாட்ட உறுதி எடுத்திருக்கேன். அப்போது பல காலமாக அமிர்த வேளையில் நம்ம பாபாட்ட என்னென்ன உறுதிமொழி எடுத்தோமோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ரிமைண்ட் பண்ணணும், ஞாபகப்படுத்தும். அப்படி பண்ணும்போது எந்த நேரத்தில் எந்த பேப்பர் வந்தாலும் சரி பாஸ் ஆகிடும். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு அமிர்த வேளையில் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஞாபகப்படுத்தலை நான் உறுதிமொழி எடுத்ததை அப்படின்னா, கோபம் வந்துன்னா இந்த கோபத்துக்கு இன்னும் அதிகப்படியாக என்னென்ன உண்டோ எல்லாம் வந்து அந்த கோபங்கிற பாவத்தை கண்டிப்பாக செய்தே தீர்ந்துடுவோம்.
ஏன்னா காலையில் ஞாபகப்படுத்தலை, மறந்துட்டோம், முழு நாளும் மறதியாகவே இருப்போம். எந்த நேரம்னாலும் திடீர் பேப்பரை வந்து நம்மளை ஃபெயில் ஆக்கிடும். இப்போ விளங்குதா உங்களுக்கு? அப்போ எந்த நேரத்தில் நம்ம ஞாபகப்படுத்தணும் பாபாட்ட? அதை தவிர ஏற்கனவே நமக்குள்ள சுப சம்ஸ்காரம், புது புது என்னலாமோ எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், அது எல்லாமே வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கணும். பழைய சுப சம்ஸ்காரத்தை புதுசு புதுசாலாம் வரும். இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, ஏன் பிரதர் நம்ம எடுத்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம், புதுசு புதுசாலாம் வருது. புதுசு புதுசாலாம் ஏன் பேப்பர் வருதுன்னா, இன்னும் நீங்கள் என்ன ஆகணும், ப்ரொமோஷன் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படியே போதும், எனக்கு சத்தியத்தில் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னா ஒன்றுமே முயற்சி பண்ண வேண்டாம். சத்தியத்தில் போயிட்டு முதல் டிவிஷனில் வரணும். முதல் லட்சுமிநாராயண அரியணையில் அமரும்போது நான் அங்கே இருக்கணும். அது ராஜ தர்பாரில் இருக்கணும், பிரஜைகள் தர்பாரில் இருக்கக்கூடாது. அப்படிலாம் என்ன இருக்கா இல்லையா? அப்படி இல்லாதவங்க யார் இருக்கீங்களா? எல்லாருக்கும் இருக்குத்தானே. அப்போ அந்த எண்ணம் இருக்குன்னா அதில் பாஸ் ஆகணும்னா அந்த முயற்சி செஞ்சு தானே ஆகணும். ஓகே, இந்த மெத்தடை கடைபிடிக்கலாம். ஓகே, அடுத்தது ஜானகிதாதி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம புருஷார்த்திக்கு ஈஸியாக புருஷார்த்தம் பண்ணணும்னா பிரம்மா பாபாவை பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் தினசரி மதுபன் யாத்திரை போகிறீங்களா? மதுபன் சார்தாம் யாத்திரை போகிறீங்களா? சார்தாம் யாத்திரை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே? சார்தாம் யாத்திரை போகிறீங்க, அங்கே என்ன பார்க்குறீங்க? சாந்தி ஸ்தம்பத்தை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஹாலை பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா பாபா ரூம், அதுக்கப்புறமா பாபாவுடைய குடில். எல்லா இடத்துலையும் பாபா இருக்கிறாரா? சாந்தி ஸ்தம்பம் உலக சேவைக்காக வைக்கப்பட்டது. அங்கே போன உடனே உலக சேவைக்காக சங்கல்பத்தை உருவாக்கிட்டு வரோம். தினம் அமிர்த வேளையில் உலக நன்மைக்காக விஸ்வ கல்யாணக்காரி ஸ்திதியில இருந்து உலகத்துக்கு என்ன கொடுக்குறோம்? டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் நாலேஜ், டவர் ஆஃப் மைட், டவர் ஆஃப் பியூரிட்டி இருக்கா? நாளையும் கொடுக்குறோம். அப்போ அது உலக சேவைக்காக இருக்கக்கூடிய இடம். அடுத்தது எங்கே வரீங்க? ஹிஸ்ட்ரி ஹால். ஹிஸ்ட்ரி ஹாலில் யார் இருக்கிறாங்க? யாருடைய ஃபோட்டோ வைக்கப்பட்டிருக்குது? பிரம்மா பாபா இருக்கிறாரா? இருக்கிறாரா? நின்றுட்டு இருக்கிறாரா? நின்றுட்டு இருக்கிறார். ஓகே, பார்த்துருக்கீங்க படம், ரைட்டு. அதே மாதிரி பாபா ரூமில் வந்தால் பாபா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உட்காந்துட்டு இருக்கிறார். பாபாவுடைய குடியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாபா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், பாபா பிரம்மா பாபா 3 வடிவத்தில் நமக்கு எப்போதும் தயாராக நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். அதை பார்த்துக்கணும். முதலாவது பாபா குடிலுக்கு போங்க. பாபா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு எப்போதுமே. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்போதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். குழந்தை போகிறது வாருது, எங்கேயா போய் தொட்டக்கூடாது, விளக்க தொட்டக்கூடாது, நெருப்பை தொட்டக்கூடாது, வேண்டாத பொருளை தொட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அதே போல் பிரம்மா பாபாங்கிற அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போது நாம் அடிக்கடி நினச்சி பார்க்கணும், ஒரு நாளையில் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை என்னை யார் பார்த்துட்ருக்கிறா? சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக என்னை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ பாபா என்னை பார்த்துட்ருக்கிறாருன்னு சொல்லும்போது நம்ம வேண்டாத பேச்சு, வேண்டாத கர்மம், வேண்டாத எண்ணம் என்னை பாபா பார்த்துட்ருக்கிறார். அப்போது அந்த தீவையை பார்க்காதே, கேட்காதே, பேசாதே, நினைக்காதே, செய்யாதேன்னு இன்றைக்கி வந்து இல்லை வரதானத்தில், அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கலாம். என்ன பாபா பார்த்துட்ருக்கிறார். ஓகே, அது இங்கே நினைப்பில் இருந்ததுன்னா நம்ம மூலமாக எந்த தவறும் ஏற்படாது. அப்போ பேப்பர் திடீர்னு வந்தால் கூட பாபா பார்த்துட்ருக்கிறாரு, என்னுடைய பேப்பரை அவர் பாஸ் பண்ண வச்சிருவார், பாஸ் பண்ணதுக்கு எனக்கு சக்தி கொடுப்பாது அப்படிங்கிற ஒரு உணர்வில் நம்ம இருக்க முடியும். ரெண்டாவது, பாபா நிற்கும்போது முன்னாடி இப்படி கையை வச்சுட்டு நிற்கிறார், நின்றுக்கிட்டு திஷ்டி கொடுக்குறார், முன்ன கையை வச்சிருக்கிறார். இன்னொரு படத்தில் பார்த்தா பாபா பின்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறார். படம் பார்த்துருக்கீங்களா? சரி, இதனுடைய பொருள் என்ன? நாம ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வருது, ப்ராப்ளம் வருது, டெஸ்ட் பேப்பர் வருது, உடனே லௌகீகத்தில் எந்தெந்த நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்களோ அவங்க நினைப்பு உடனே சட்டுன்னு வரும். வருமா வராதா? என் பையன் இருந்தால் உடனே என்னை கூட்டிகிட்டு போயிருப்பானே ஹாஸ்பிட்டலுக்கு, என் பையன் இருந்தால் இந்த நேரத்தில் எனக்கு என்னென்ன உதவி வேணுமா செய்வானே. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு சட்டுன்னு யார் நினைப்பு வருது? லௌகீக உறவு நினைப்பு வருதா இல்லையா?
இப்போ நம்ம அலௌகிக்கத்துக்கு வந்துட்டோம். அலௌகிக்க ஃபேமிலிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு எந்த உதவி எப்போ வேணாலும் யாரை நினைக்கணும்? பாபாவை நினைச்சா பாபாவோட கை முன்னாடி இருக்கு, உடனே ஹெல்ப் பண்ண வந்துடுவார். பாபா நேரடியாக அவர் வரமாட்டார், யாரையாவது தூண்டி விட்டு பையன் ரூபத்திலையோ சொந்தக்காரங்க ரூபத்திலையோ ஃப்ரெண்ட் ரூபத்திலையோ முன்ன வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருப்பார். எப்போ எப்படி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யார் நினைப்பு வரணும்? பாபா நினைப்பு தான் வரணும். அப்போ தான் பாபா ஹெல்ப் பண்ணுவார். ஒருவேளை பாபாவை நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாரையாவது நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாபா கையை பின்னாடி கட்டிடுவார். நீங்கள் அவரை நினைக்கிறீங்களா, அவர் வந்து ஹெல்ப் பண்ணட்டும், அவரால் முடியலைன்னா நான் வரேன். இதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? பாபா வரணும்னு நினைக்கிறீங்களா? சொந்தக்காரங்க முதல்ல வரட்டும், பாபா பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் யார் நினைப்பு வரணும்? பாபா நினைப்பு வந்தால் பாபாவுடைய கை முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். பாபா நினைப்பு விட்டு வேற யாரையும் நினைச்சோம்னா பாபாவுடைய கை எங்கே இருக்குது? பின்னாடி பார்த்துக்கிடுவார் பாபா. முடியலன்னா அப்புறமா. அப்போ கூட பாபா என்ன சொல்லுவார்? நீ அவங்கள நம்பி தானே நினச்சிக்கிட்டு இருந்த, அப்போ அவங்களுக்கு நீ பாக்கியம் கொடுக்குற, உனக்கு உதவி செய்யுதுக்கு, அப்போ அவங்க பாக்கியத்தை நான் கெடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா பின்னாடி கை கட்டிடுவார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எப்போதுமே எந்த சூழ்நிலையிலையும் யாரை நினைக்கணும்? எந்த கொஸ்டின் பேப்பர் எந்த நேரம் வந்தாலும் முதல்ல யார் நினைப்பு வரணும்? பாபான்னு. அப்போ அந்த பேப்பரில் என்ன ஆயிடலாம்? பாஸ் ஆகிடும். அப்போ 3 சொரூபத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாரையாவது நினச்சிட்டோம் அப்படின்னா பாபா கை பின்னாடி போயிடும். பாபா மட்டும் நினச்சா பாபா கை முன்னாடி வந்து நிற்கும். அடுத்தது பாபா குடியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? குடியிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாபா என்னை எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த 3 சொரூபத்தை ஜானகி தாதி அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. இந்த 3 சொரூபத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா எந்த நேரத்தில் எப்போ என்ன பிரச்சனை திடீர்னு வந்தாலும் அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். பேப்பரில் பாஸ் ஆகிடலாம். ஆனால் பேப்பர் தடிக்க விழுந்தாலும் பேப்பர் தான் நமக்கு. என்னைக்கு ஞானத்துக்கு வந்துட்டோமோ அன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் அதிகம் தான். ஆமாவா இல்லையா? மாதாஜிகளுக்கு அதிகமாக வந்திருக்கும், முருதாசிகளுக்கு எப்படி? அது மாதிரி தானே சங்கல்பத்தில் கூட வருது பாருங்க. சங்கல்பத்தில் கூட பாபாட்ட வர்றதுக்கு முன்னாடி அப்படி மோசமான சங்கல்பங்கள் வரலை, ஆனால் பாபாட்ட வந்ததுக்கப்புறம் வருது. இது வந்து கர்ம கணக்கு கிடையாது. என்ன சொன்னோம்? டெஸ்ட் பேப்பர். நீங்கள் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த பிரச்சனை எப்படிப்பட்டு வந்தாலும் அது என்னது? டெஸ்ட் பேப்பர். அதை கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு டெஸ்ட்டில் ஒருத்தர் பாஸ் ஆனவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான், அதே சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மகிட்ட எப்போதுமே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் பாபா, அதான் ஆன்சர். அப்போது எந்த நேரம் அச்சானக் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நாம் எவரடியாக இருக்கணும்னா இந்த விஷயங்களை எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனையும் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண தயாரா? நீங்கள் பயிற்சி பண்ண தயாரா? அப்போது சிம்பிளான மெத்தட் என்ன? இது நம்ம புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு, தீவிரமாக பண்ணுறதுக்கு சிம்பிள் மெத்தட். தினச்சரியத்தில் கவனம் வைக்கணும். அது பற்றிய கிளாஸ் உங்களுக்கு ஈவினிங் சிஸ்டர் எடுப்பாங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிர்த வேளையில் ஆரம்பித்து இரவு தூங்கும் வரைக்கும் என்னென்ன தினச்சரியங்கள் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை அபியாசம் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். அமிர்த வேளையும் சரி, முரளி கிளாஸும் சரி, டிராஃபிக் கண்ட்ரோலும் சரி. இப்போ பாபா அடிக்கடி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு 24 தடவை 2 பயிற்சியை நீங்கள் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று நிராகார ஸ்திதி, 2வது பரிஸ்தா. இந்த 2ஐயும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 24 முறை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா இதுக்கு இடையில தானே ப்ராப்ளம் வரும். 24 தடவை நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 24 தடவையும் நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு தடவைக்கு அடுத்த தடவைக்கு இடையில பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்த பயிற்சிக்கு ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பீங்க. இன்றைக்கி நான் எப்படியாவது 24 முறை நிராகார ஸ்திதியையும் பரிஸ்தா ஸ்திதியையும் நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் 6 மணிக்கு என்ன பண்ணுறீங்க? 6 மணிக்கு ஒரு தடவை பயிற்சி பண்ணிவிட்டு 6:30 மணிக்கு ஒரு தடவை பயிற்சி பண்ணணும்னு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. 6க்கு முடிச்சுட்டு விட்டுருவீங்க. அப்படியே மறந்துடுவீங்களா?
6:30 மணிக்கு செய்யணும், 6:30 மணிக்கு செய்யணும், 6:30 மணிக்கு செய்யணும். எப்போ 6:30 மணி வரப்போகுது பயிற்சி பண்ணணுங்கிற நிலையில் இருப்பீங்களா? இல்லை 6:30 மணியே மறந்துட்டு 7 மணிக்கு ஐயோ 6:30க்கு பண்ணலே 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்களா? எப்படி நினைப்பீங்க சொல்லுங்க? அப்போது அதையும் பயிற்சி பண்ணணும். நிராகார நிலையையும் பரிசா நிலையும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவரடியாக இருக்கலாம், எந்த பேப்பர் வந்தாலும் அதில் கிராஸ் ஆகிடலாம். ஆனால் ஒரு நாள் செஞ்சேன் 2 நாள் செஞ்சேன்னா வேலை நடக்காது. எப்படி பண்ணணும்? தொடர்ந்து செய்யணும். அச்சானக் எவரடி பகு கால்கா அபியாஸ், பலகால பயிற்சி செஞ்சாதான் அதில் பாஸ் ஆக முடியும். இந்த என்னுடைய ஆத்மாவுடைய ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவம் என்னன்னாக்கா, ஞானம் கிடைச்ச புதுசில் 85 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்து ஃபேக்ட்ரி இரும்பு ராடெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அங்கெல்லாம் மணிக்கணக்குக்கு சேலரி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மணியும் முடியும் போது அந்த மணி அடிப்பாங்க. நான் காலையில் 8 மணிக்கு போனேன்னா 8 மணிக்கு போன உடனே 8 தடவை மணி அடிப்பாங்க. ஏன்னா இந்த லேபர்களுக்கு தெரியணும் 8 மணி. அதுக்கப்புறம் 9 மணிக்கு 9 தடவை அடிப்பாங்க. இப்படி காலையில் 8லேருந்து நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் 5:30 மணி வரைக்கும் இருக்கும்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த பெல் அடிக்கும்போது எனக்கு வசதியாக போச்சு. ஏன்னா அப்போ கையில் கடிகாரம் எல்லாம் வச்சுக்கிடல, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அந்த மணி அடிச்சதோ இல்லையோ அப்படியே ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக பாபாட்ட போயிடும். ஒரு நிமிஷம் தான். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம தியானம் பண்ணிட்டு என்னையா தியானம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுருவாங்க மாட்டவங்க. அந்த ஒரு நிமிஷம் லெட்ஜர் அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டே அப்படி நிற்போம். அப்போது காலையில் 8 மணிக்கு பண்ணி முடித்த உடனே விட்டுடுவேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும், 9 மணி எப்படா வரப்போகுது, திரும்ப நம்ம பாபாவை நினைக்கலாம். இப்படி பார்க்கும்போது அன்னைக்கு இரவு முடியும் போது நான் 8 தடவை பண்ணதா எனக்கு பயிற்சி தெரியாது. முழு நாளுமே பாபா நினைப்பிலே இருந்தேன். அந்த அனுபவம் இப்படி 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி எனக்கு இந்த பயிற்சி செய்ய உந்துதல் கிடைச்சதுன்னா, சென்ட்ரல் சிஸ்டர் அன்னைக்கு வானிலை வந்தது சொன்னாங்க, நீங்கள் தொடர்ந்து பாபாவை நினைக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்க. ஆனால் விடாமல் நினைங்க, பயிற்சியை விடாமல் 8லேருந்து 9, 9லேருந்து 10 1 மணி நேரம் கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. பயிற்சி பண்ணி 6 மாதத்தில் அந்த பகல் ஃபுல்லாக அந்த பயிற்சி செஞ்ச காரணத்தினால இரவு தூங்கும்போது பாபா நினைவிலே தூங்கிடுவோம். காலையில் அமிர்த வேளை எழுந்த உடனே ஆத்ம உணர்வு பாபா நினைவு தானாகவே வர ஆரம்பிச்சு. அப்போவும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேக்ட்ரி ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லேபர் ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வேறு வேலை தேடணும். தேடினா தான் அங்கே இருக்க முடியும். பாம்பேயில் வேலை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் கவலையே இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, ட்ராமாவில் எது நடந்தாலும் நன்மைக்கு. அப்போ பாபாவுடைய நினைப்பு இருந்தால் தானே பாபா சொன்ன ட்ராமாங்கிற பாயிண்ட்டு நினைப்பில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாபா சொன்ன ஞானம் எப்போதும் புத்தியில் இருந்துக்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோருமே தினசரி முரளி கேட்கக்கூடியவங்க தான். முரளியில் சில நல்ல பாயிண்ட்டுகளை நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாயிண்ட்டுகளை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போது என்னைக்காவது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கோ கேட்ட முரளியினுடைய அந்த ஞானம் டக்குன்னு நம்ம முன்னே வந்து நிற்கும். அந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம எதிர்கொண்டு பாஸ் ஆகிடலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அச்சானக்குங்கிற பேப்பர் வந்தால் ரெடியா? ஏற்கனவே முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்தாச்சா? நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியாதுன்னு வந்தாச்சு செய்தி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாஸ் ஆயிடுவீங்களா? அப்போது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஞானமும் யோகமும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஞானத்தில் பக்காவாக இருக்கணும். பக்கா இந்த சென்ஸு எல்லாத்தையும் ஞான கண்ணோடு பார்க்கணும். ஞானம் என்ன சொல்லுது, இந்த பிரச்சனைக்கு பாபா என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு முரளியில், அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஞானம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஞானத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஞானம். அப்போ அந்த கதைங்கிறது எப்போதுமே நம்மகிட்ட எப்படி இருக்கணும்? எவர் ரெடியாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பதில் சொல்கிறது கதா தான். அது அடிக்காது, உள்ளுக்குள்ளே நமக்கு தூண்டும். இந்த பிரச்சனைக்கு இதுதான் பதில், இதுதானா, நான் பாஸ் ஆகிடுவேன். ஆனால் அந்த கதா ரெடியாக அதில் நிரப்பப்பட்டிருக்கணும். வெயிட்டு தினம் ஞானத்தை ஏற்றி இந்த கதாவை ஸ்ட்ராங்காக ஆக்கி வச்சுருக்கணும், ஞானங்கிற கதாவை. அப்போ அதுக்கு தினசரி முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த கதாவை தூக்கி அடிக்கிறதுக்கு பவர் வேணும் இல்லையா, சக்தி. அது எங்கேருந்து கிடைக்கும்?
தியானம் மட்டும் போதாது, யோகம் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது தாரணை தானே ஏற்படும், சேவை ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இந்த ரெண்டை நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக கடைபிடிக்கும் பொழுது அச்சானக் எவரெடி பகுகால் கா அபியாஸ் மூணுலேயுமே நம்ம என்ன ஆகிடுவோம், பாஸ் ஆகிடும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ஒரு நாள் அமிர்தவளை மிஸ் பண்ணால் மறுநாள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சிதியே ஆட ஆரம்பிச்சிடும். என்ன பிரதர் இவ்வளோ வருஷம், எத்தனை வருஷம் ஞானம் கேட்டாலும் சரிதான், நீங்கள் எவ்வளவு ஞானம் கேட்டு ஞானி ஆகிருக்கீங்களோ அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு ரெடியாக காத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் முரளி கேட்கலன்னா பல நாளாக காத்துட்டு இருந்த பிரச்சனை ஒரே நாளில் வந்து அட்டாக் பண்ணும். அதனால தான் பல காலம் ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வர்றவங்களோட பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஏன் அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன சொன்னோம், டெஸ்ட் பேப்பர். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு வரக்கூடிய பிரச்சனையும் எனக்கு டெஸ்ட் பேப்பர், இந்த பேப்பரில் பாஸ் ஆகணும்னா என்னென்ன விதிகள் எல்லாம் இப்போ நம்ம சொல்லப்பட்டதோ அதை தாரணை பண்ணுனா அச்சானக்குன்னு வரக்கூடிய பேப்பரில் எவரடியாக இருந்து பாஸ் ஆகிடலாம். ஓகே, ஓம் சாந்தி. தேங்க்யூ.